புதுக்கோட்டை அருகே சரக்கு வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து 7 மாணவர்கள் உட்பட 9 பேர் உயிரிழப்பு. வட மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணி தீவிரம். சேதங்களை பார்வையிட பிரதமர் சோனியா உத்தரகண்ட் பயணம். மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு. கருணாநிதியை சந்தித்த பின் ஜவாஹிருல்லா அறிவிப்பு. மருத்துவ படிப்புகளுக்கான பொது கலந்தாய்வு தொடங்கியது. 1773 இடங்கள் நிரப்பப்படுகின்றன. இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 25 பேரை நாளை மீண்டும் ஆஜர்படுத்த வேண்டும். யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு முறைகேடு தொடர்பாக புதிய வழக்கு பதிவு செய்தது சிபிஐ. டெல்லி, காசியாபாத் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனை.